அம்மாக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? ரிசப்ஷன். ஃபைனலா அதுக்கு வந்துட்டோம் மக்களே. எஸ் மக்களே, ஒரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜோட முன்னாடி ஸ்டேஜ்க்கு இப்போ நம்ம வந்தாச்சு. சோ அரிதாவோட சற்று நேரங்கள்ல ஆரம்பிச்சிரோம். ஆமா, சோ அரிதாவோட ரிசப்ஷனுக்கு நம்ம ரெடி ஆக போறோம். அதான் வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொன்ன நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள ஒரு உருண்டை வீடியே காலி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கடி நீ எருமை. எந்த மட்டும் இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் இங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு அங்க போயிட்டா மக்களே. மறுபடியும் அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்துக்கிறான். இந்த பேக் மூணு மட்டும் தான் நம்ம. இது ஒரு குப்பை பேக் இருக்குது. அரிதாவோட பேக், இது அழுக்கு பேக், இது சக்கரை, இது தூக்கு. ஏண்டி சக்கரை இங்க கிடைக்காத மாதிரி லண்டன்ல இருந்து அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் இது கல்யாணத்துக்கு கொடுப்பாங்கல்ல, சீர் வரிசையா பொண்ணுக்கு கொடுப்பாங்கல்ல, அது அவ்வளவுதான் மக்களே. கொஞ்சம் தான் என் பேக், மீதி எல்லாமே எல்லாரோட பேக் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இது என்ன சேவை தானே, இதுக்கே கோச்சிக்கிறேன். தூக்கி அதுக்கு உள்ளவே ஆக்சுவலி இப்பதான் மக்களே நம்ம தான் திருவட்டூர் போயிட்டோம். அது நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. இப்ப திருப்பி நம்ம லண்டன்ல இருந்து இப்ப இந்தியாவுக்கு வந்தாச்சு. இப்பதான் இறங்கணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைக்கணும். அரிதா திங்ஸ்லாம் அந்த ரூம்ல வச்சிரு. இந்த ரூம்ல வைக்காத, தேர்ட் ரூம்ல வச்சிரு. நம்ம இப்ப போட்டுக்க வேண்டிய திங்ஸ் மட்டும் இப்படி வை. இதெல்லாம் இப்ப தேவை 1 2. இது இப்ப தேவை. தூக்கு சட்டி தேவை இல்ல, இது இதுக்கு மேலதான் தேவை. இதுக்குள்ள லட்டு போட்டு, இதுக்குள்ள லட்டு போட்டு குடுத்துருக்காங்கடா எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி. இதுதான் மக்களே லக்கியோட கியூட்டான ட்ரெஸ். ஆனா சரியாவே இதை போடவே இல்ல. லக்கி இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் அது கரெக்டா மாட்டி இருந்தது. மேக்கப் இங்க இருந்து கார்ல போற வரைக்கும் தான். அங்க போன உடனே எல்லாத்தையும் கைட்டி போட்டு சுத்தி நான் பரப்பண்டா அப்படின்னு அவுத்து போட்டாங்க. கண்டிப்பா போட்டு எடுக்கணும். ஏன்னா ஒரு போட்டோ எடுக்கல, ஃபுல்லா அவங்க அட்டையில நாங்களே பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப ஆசையா கடைசியில 10 நிமிஷத்துக்கு தான் ஒர்க் ஆச்சு. அடுத்த பேக்ல எடுத்துட்டு பாப்போம். வெயிட் பண்ணி என்னடி இது குரல் யோகி பாபு குரல் வந்துட்டு இருக்குது. லேடி யோகி பாபு வளைச்சு இப்படி வளைச்சியா சும்மாவே இருந்தாலே குரல் எல்லாம் போயிடுமா தெரியுமா? வளைச்சுனா ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க இருந்து வருது, அப்புறம் இங்க இருந்து அங்க போறது, அங்க இது மட்டும் தான் பண்ண. அதுக்கே தொண்டை போயிடுச்சுன்னு சுத்தி நகராப்பா இவ. குட்டி சருக்கு எங்கன்னு நீங்க கேட்கலாம். குட்டி சருக்கு பாக்குறதுக்கு ஒரு பெரிய சருக்கு இருக்கு. ஏய் சருக்குலாம் இல்ல, தோலை உரிச்சிரும் உன்னை பொறி உருண்டை. அதான் ஒரு வாரமா லக்கியை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன். லக்கி இவளுக்கு பேபி சீட்டர். இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு இவங்க தான் பேபி சீட்டர். அவன் என்னுடைய ஸ்டிச்சிங்ல மயங்கி என்கிட்ட ஒரு கப்பல். என்னது ஸ்டிச்சிங்ல மயங்கி? ஏய் தூங்கறதுக்கு முன்னாடி படுக்கிறது கேட்டா வேற ஸ்டிச்சிங்ல வர மயங்குறாங்க. பிளான்னா ஃபர்ஸ்ட் நான் கிளம்பிடுவேன். மேரேஜ்க்கு என்ன பண்ணுமோ அதே ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் நான் கிளம்பிடுறேன், அப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேரும் கிளம்புவாங்க. என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணனும் பிளான் பண்ணி வச்சுக்கோ. நானும் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு புரியல, நீ ஏன் ஒரு எல்போடி இதுகிட்ட நீ ஏன் கேக்குறீங்க? அக்கா நல்லா ரெடி பண்ணி விட்டேன். அக்கா நல்லா பண்ணு. ரிவ்யூ கேளுங்க. நல்லா தான். ஆக்சுவலி எனக்கே அவ அந்த தாலி கட்டுற இடத்துல நடந்து வந்தா எனக்கே மேக்கப் நல்லா அந்த மாதிரி. உனக்கு நான் போட்ட மேக்கப் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். நீ பண்ணதுனால உனக்கு நல்லா தான் பா தெரியும். ஓகே மக்களே, அவ்வளவுதான். எடுத்து வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. வேணுங்கறதெல்லாம் நாங்க இங்க எடுத்து வச்சிட்டோம். இப்ப நீடுக்கான விஷயம்லாம் அங்க இருக்கு. வந்துட்டேன்டா. இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. என்ன அனிஷ் காணோம். அனிஷே நீ வரல, நான் வரேன். இருக்கு வந்துச்சு. போ அம்மா போய் தூங்கு. குட் நைட். ஓகே போ சொன்ன அம்மா. தூங்குனாதான் நைட் ஜாலியா டான்ஸ் விளையாட முடியும். என்னமா பண்றாங்க சித்திலாம்? நெயில்ஸ் பண்றாங்களா? உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? லிங்க் அம்ச எனக்கே கொடுக்க மாட்டாங்க. உனக்கு எப்படி? லக்கி 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 வெயிட் பண்ணு. ஓ கடவுளே, சரி அழாத, வெயிட் பண்ணு. நல்லா தான் இருக்கு. கல்யாண பொண்ணு இத வச்சு தேய்க்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி தேய்க்கணும். ஐயோ ஐயோ லக்கி, இரு லக்கி, இரு லக்கி. நிஜமாலே சூப்பரா தாண்டி இருக்கு, அழகா இருக்கு. எனக்கும் இதே மாதிரி தானடி வரும். ஆமாங்க. ஓகே மக்களே, நம்ம குளிச்சு முழிச்சு ரெடி ஆயாச்சு. சருக்கு ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கு. அதுக்குள்ள நம்ம வேணுங்கிற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா
இன்னும் சற்று நேரத்தில் நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம். வளையல் கம்பல் இதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டு தான் மக்களே போனேன். எல்லாமே ஒரு டப்பாவா எடுத்து வச்சுட்டேன். வந்து அந்த டப்பாவை எடுத்து நம்ம அப்படியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட் டுடே வந்து அன்பரசி தான் நமக்கு வந்து மேக்கப் பண்ண போறாங்க. இன்ஸ்டா பேஜ் வந்து anbarasi_mua. ஓகே, இப்போ நீங்க தான் என்ன வந்து அழகுபடுத்த போறீங்க. சிரிக்கிறதே சரியில்லையா? ஆமான்னுமா. இவங்க தான் மக்களே எனக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போறாங்க. ஸோ ஃபுல்லா நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் எங்க ஃபைனல் லுக்கை. அடம் பிடிக்க கூடாது, பேட் கேர்லா இருக்க கூடாது. லக்கி பாப்பா குட் கேர்ள் தானே. ஓகே மக்களே, யார ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோமா இல்ல ரெடி பண்ண போறீங்களா? இப்பதான் ரெடி பண்ண போறோம். செட் பண்ணிருக்கோம், ஹேரை செட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபேஸை செட் பண்ண போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் செகண்ட் ஒன். ஓகே, இது வந்து அதோட லைட்டா இது ரெண்டும் மிக்ஸ் மேட்ச் பண்ணா உங்களோட ஷேட். இது வந்து அதோட லைட்டா தான் இருக்கு. இது வந்து டார்க். ஆமா டார்க். இது போட்டுலாம், ஏன் ஷேட் போட்டுலாம். ஓகே ஓகே மக்களே, மேக்கப் மோர் ஓவர் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஜவுரி முடியை வந்து சிக்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது என்னோட எக்ஸ்டென்ஷன் தான். நான் அதை ஒழுங்காக சேவ் பண்ணி வைக்கலன்றதுனால, ஒழுங்காக பாதுகாத்து வைக்கலன்றதுனால ஃபுல்லாக வந்து சிக்காயிடுச்சு. அதனால் நான் கேட்ட ஹேர் ஸ்டைல் வந்து அதில் வரல. ஸோ அதனால் நம்ம அன்பரசி வந்து அன்பா என்னை மன்னிச்சு சரி கொடுத்து தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிக்க எடுத்திருக்காங்க. அதை எடுத்த அப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மேக்கப்பை முடிப்போம். இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் அனிஷ் பாருங்க, எனக்கும் நெயில்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுருச்சு. இன்னொரு ஹேண்டில் மட்டும் நெயில்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பிட்டு ஒர்க்லாம் இருக்கு, அதை மட்டும் இப்போ முடிச்சிடலாம். 2 பேர் பண்ற கொடுமை இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வர? எவ்வளவு அமுக்குலம் தெரியுமா? இங்க பாரு, சரி அமுக்குலம் அத கூட ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா நீ என்னதுக்கு மதரா இருக்க? வீடு ஃபுல்லா நெயில் பாலிஷ் தெளிச்சு அப்ரூவ் அன்பரசி தான் கேட்டு இதுக்குள்ள. ஆனா நீ மேக்கப் போட உட்காந்துட்டியப்பா, குழந்தை என்ன பண்ண பரவாயில்லன்ட்டு. 6 o'clock ரிசப்ஷன், 1 o'clock ஆரம்பிச்சு. அவ்வளவு நேரம் போட்டாதான் இவ்வளவு நேரத்துக்கு பல 3 o'clock ஓரளவுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு மக்களே. நம்ம பேர் வயசாகுதா கண்ணது தண்ணி இதெல்லாம் வெளியே சொல்லாதடி வயசாகுதுன்னு. பின்னாடி எக்ஸ்டென்ஷன் மட்டும் நிக்க மாட்டேங்குது. இப்போ அப்படி மேனேஜ் பண்ணி என்ன பண்ண போறோம்? போய் தூங்கு போ. எவ்வளவு பெரிய பிரச்சனை. போய் தூங்கு போ. ஏய் பாத்தா, ஏய் என்னது அது? எக்ஸ்டென்ஷனா? ஐயோ பிஞ்சு போச்சு லக்கி. வந்து இதுக்கு மேல அதுக்கு ஒரு கண்ணு இருக்கு. ஆமா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படினு. உனக்கு தரேன், அப்பா உனக்கு தரேன். ஓகே வராது பாப்பு. அம்மா பிச்சை எத்தறாதம்மா, கம்னு இருக்க நேரத்துக்கு. வலிக்காது, நான் பிச்சை அள்ளி. நீ பிச்சாதான் வலிக்கும். ஓடி போய். ஓகே மக்களே, நம்ம மோரோவர் ரெடி ஆயிட்டோம். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் நான் என்ன ட்ரெஸ் போட போறேன்னு நினைச்சிருப்பீங்க. இந்த சாரீ தான் வந்து நம்ம கட்ட போறோம். லாவெண்டர் கலர் சாரீ. இதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மக்களே. ரொம்ப டைம் ஆயிடுச்சு வழக்கம் போல. அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். என்னம்மா இந்த அம்மா எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கேம்மா. எப்படி மக்களே, என்னோட பொத்தி வச்ச மணிமேகலை காஸ்டியூம். மக்களே இவென்ன பிரமாதா ஆப்ஷன் இருந்துச்சு. கவுன் போடலாமா? உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது மக்களே. இப்போ நான் ஒரு காஸ்டியூம் வச்சிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்க, ஆடி போயிடுங்க, அசந்து போயிடுங்க. நான் தான் எடுத்தேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி மக்களே. அது அப்புறம் உங்களுக்கு சொல்றோம். ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. மேக்கப் மட்டும் கொஞ்சம் விட்டு ஒர்க் மட்டும் இருக்கு. அந்த விட்டு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கியூட்டி வந்து ரெடி. உங்க அழகு ராணி வந்து இதெல்லாம் ஓவரா பேசினது மண்டை வீங்கிடும் உனக்கு. நம்ம அன்பரசி அன்பா, அனிஷ்கா பாவம் இருக்கு. நீங்க கொஞ்சம் பூசி விடுங்க. போட்டு விடுறேன். ஏன்னா அவளுக்கு நாங்க மேக்கப் போடலான்னு திங்ஸ் எடுத்து வச்சோம். நான் டைம் இருக்கு, நான் போட்டு கொடுக்குறேன்னு போட்டு விட்டாங்க. இது என்ன மேக்கப்பா? இதோ ஸ்கின் ஃபினிஷா? கேரளா இல்ல குத்துமதி போட்டு. ஓகே மக்களே, நம்ம ஃபுல்லா ரெடி ஆயிட்டோம். இப்ப லக்கிய வந்து நம்ம ரெடி ஆக போறோம். ரெடி பண்ண போறோம். ஆக்சுவலி லக்கி வந்து மார்னிங்கே தூங்கிச்சு. ஆக்சுவலா அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அவங்க மார்னிங் தூங்குனாங்கன்னா ஈவினிங் தூங்க மாட்டாங்க. ஈவினிங் தூங்காதனால இப்ப எப்ப தூங்குவாங்கன்னு தெரியல. பயமா இருக்கு. ஆனா அவங்க மக்கள் எல்லாம் வந்தா ஜாலி ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கையில நாங்க இப்ப சுத்திட்டு இருக்கோம். ஆமா, அதனால கலப்ப போறோம். சோ லக்கியோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அது பேர் என்ன சொல்றாங்க, மேட்சிங். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போறாங்க. சருக்கு கிளம்பி வரோம். நான் எல்லாருக்குமே மேட்சிங்கா இருப்பேன். ஓகே மக்களே, இதுதான் வந்து லக்கி காஸ்டியூம்.
வாங்கிட்டேனே. என்னது குயினே? வாங்கியிருக்கேனே. குயினா? ஓ. ஓகே மக்களே, இந்த லெஹங்காலயே வந்து எனக்கு பிடிச்சது இதோட ஷால் தான். அது ஃபுல்லா போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போடுப்பா, அப்படியே போட்டு டவுசரோட போட்டுக்கோ, பரவாயில்ல. அப்படி எல்லாம் பண்ணாதடி. ஓகே மக்களே, இதான் லக்கி பேபியோடைய காஸ்டியூம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு மக்களே, அதனால அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் பரபரன்னு பூசுறேன்டா இருடா. ஆமா, ஏன்னா நம்ம தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையவே கூட்டு போனோம். பொண்ணு வந்து எப்பயோ ரெடி, ஆனா மாப்பிள்ளை இப்பதான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. மேல பாரு பாப்பி, அது பாரு வாய். ஐயோ ஐயோ, பாத்தியா ஆள? அவ்வளவுதான். ஐலைனர் வச்சுச்சா முஞ்சிச்சு லக்கி. உட்காரு, ஐலைனர் வைக்க. என்னடி ரெண்டே இது பூசிட்டு முடிச்சிட்ட? லக்கிக்கு வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். வெறும் ஐலைனர், மஸ்காரா கூட போட மாட்டேன். ஐலைனர், லிப்ஸ்டிக், பிளஷ் போடுவேன். ஏன்னா அந்த அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டுறதுக்கு. இந்த அம்மாக்கு எனக்கு தெரிஞ்சு தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணெல்லாம் சொருகி கிடக்குது. அந்த பயம் இருக்கதான் செய்யுது. அம்மா அங்க வந்து பறந்துட்டு இருக்க கூடாது, சரியா? ஈ பண்ணுது. அம்மா நல்லா இருக்கா அம்மா? அலிதான் அழகா இருக்கு என் பொண்ணு. தெரியலமா, சொந்த வீட்லயே அகோதியா சுத்திட்டு இருக்கா. ஏதாவது ஒரு ரூம் கொடுத்தீங்கன்னா நானும் ரெடி ஆவேன். மக்களே, பொண்ணு மாப்பிள்ள அங்க கிளம்புறாங்க, பிரைட்ஸ் மெய்டு இங்க கிளம்புறாங்க, பிரைட்ஸ் மெய்டோட மெய்டு இங்க கிளம்புறாங்க, மெய்டோட மெய்டு கிளம்புறாங்க, மெய்டோட மெய்டு அங்க கிளம்புறாங்க. அனிஷ்கா, அப்ப என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அதுக்கெல்லாம் நான் ஏன்டி ரெடி ஆகாம இருக்கணும்? லக்கிக்கு சூப்பரான செயின். லக்கிக்கு சூப்பர். இது பேர் இது பார்த்து காதுல போட்டுச்சு. லக்கி என்ன பண்றாங்க அக்கா? அன்பரசி இன்னைக்கு யாரையும் விட மாட்டேன்டா. இந்த வீட்டுக்கு வெளியில வாசல்ல யாராவது போனா கூட நான் மேக்கப் பண்ணி தான் அனுப்புவேன். இல்ல மக்களே, எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுறோன்னு வாங்க, எல்லாருக்கும் நான் மேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கிளைண்ட் வந்து நம்ம லக்கிக்கு வந்து நெத்திச்சூடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இதான் மக்களே லக்கியோட ஃபைனல் லுக். பிரம்மாண்டமான செய்கை. இதான் மக்களே மை டுடேஸ் காஸ்டியூம், டுடேஸ் ஹேர் ஸ்டைல், மை டுடேஸ் என்னடி பாம்பே ஆன்டி மேரி குரல் மாதிரி இல்ல தங்க சரியில்லை மக்களே. ஆனா என்னோட ஃபுல் லுக் இதுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டேன். கல்யாணத்துக்கு பண்ண அதே ஃபார்மட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆனோம். நம்ம ரெடி ஆயிட்டு அனீஷ், சருக்கு, லக்கி 3 பேரையும் ரெடி பண்ணணும். ஆனா ஃபார்ச்சுனேட்லி அன்பரசி என்ன பண்ணிட்டாங்க, நானே அனீஷை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அனீஷை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால இப்ப அனீஷ் லுக்க பார்க்க போறோம். வாங்க, இதுதான் நம்மளோட அனிஷ்காவோட லுக். அனிஷ்காவோட ஃபுல் லுக்குமே வந்து அன்பரசி தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்ட லுக்கு அப்படியே அன்பரசி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல வரும், உங்களுக்கும் வேணா இப்பயே அவங்கள புக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, ஃபைனலா இப்போ நம்ம ரெடி ஆகிறதுக்கான நேரம் வந்துச்சு மக்களே. எல்லாரையுமே துரத்தியாச்சு. லக்கி, அனீஷ், அப்புறம் பொரி உருண்டை, அப்புறம் அரிதா வந்து நம்மளோட பெட்ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியா, லக்கி, அப்புறம் அனீஷ் இவங்க 3 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. நீ எப்படியாவது போய் எப்படியாவது ரெடி ஆகிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டாங்க. ஆக்சுவலா கெட் ரெடிலாம் வந்து தனியா சோலோவா நம்ம பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை மக்களே. சரி, கொஞ்சம் ஷையா தான் இருக்கு, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்மளோட இந்த காஸ்டியூம் மேல இந்த ஃபேமிலில எல்லாருக்குமே கண்ணு தான். நம்ம பொரி உருண்டை இருக்கு, அந்த அம்மா தான் பொண்ணு மாரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொன்னா தெரியாது. ஆனா நான் இந்த கோட் எடுத்துட்டேன் பாருங்க, இதுக்காகவே. ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னா, அவங்க பிரியாவும் லக்கியும் வந்து ஒரு கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ் வந்து அவங்க 2 பேருக்குமே மேட்சா இருக்கு. அதாவது எப்படி சொல்ல, ஒரே கலர்ல சேம் கலர்ல கிடைச்சிச்சு. அதே கலர் நம்ம போட்டா எப்படி தனியா தெரியும் தான் நான் தலைவன் சொல்லிட்டு நான் ஒரு வித்தியாசமான கலர்ல சூஸ் பண்ணேன். அப்பயே வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி சீரியல் செட் போடுற மாதிரி இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் கிடையாது, உனக்கு வயிற்றுச்சல், நான் எங்க நல்லா இருக்க போறேன்னு உனக்கு பொறாமன்ற சொல்லி அடிச்சு புடிச்சு அவன் கையில காலில் விழுந்து இந்த கோட்டு தான் நான் போடுவேன், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி வச்சிட்டேன். சரி ஓகே மக்களே, நேரம் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் ரெடி ஆகணும். இந்த பொரி உருண்டை கூட சேர்ந்து நானும் இப்ப எல்லாம் வந்து அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டேன்பா இந்த மேக்கப் போடுறத பத்தியே. எப்பயோ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் மக்களே. ஆனா நம்மள மட்டும் ரெடியாகவே விடல இவங்க. நான் குளிச்சுட்டு மட்டும் தான் ரெடி ஆனேன். அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூமுக்கு ரெடி ஆகலான்னு பார்த்தா எங்க விடுறாங்க, பாத்துக்கு அதை பாத்துக்கு இதை பாத்துக்கு, இதை செய் அதை பண்ணு இதை பண்ணு வேலையா வாங்கிட்டு இருந்தாங்க. அமேசான்ல வாங்கினால அரிதா சித்தி சொல்லு, உன்னை ரிட்டர்ன் போட்டுருவேன் சித்தி சொல்லு. ஏதாவது பேசினா அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அச்சிருவாரு சொல்லி வை. அம்மா ரெடியா விட மாட்டாரா? இது அப்பா ரெடி ஆயிட்டு வந்து அம்மாவை உதைக்கிறேன். ஓகே, அம்மா வச்சிடலாம், போ சீக்கிரம் அப்பா போறேன். சரி ஓகே மக்களே, ஃபைனலி எம்ப்ராய்டிங் ட்ரெஸ் ஒரு வழியா வந்து செட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அதே கலர் மேட்ச்ல பேண்ட்டும் போட்டேன். அந்த ஃபைனல் மூவ பார்க்க போறீங்க, ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. ஆரி ஒர்க் ஜாக்கெட் பாத்தீங்களா, இந்த பிளேசர் தான் மக்களே. எப்படி இருக்கு லக்கி? நல்லா இருக்கா? தேங்க்யூ அம்மோ. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த மக்களே. அதுல வந்து
எனக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே மக்களே, ஃபைனலா இப்போ நமக்கான நேரம் வந்துச்சு. நம்மளும் ரெடி ஆயாச்சு. லக்கி இப்போ அவுட்ஃபிட் காட்டலாமா? ஏன்டா அம்மு? என்னடா ஆரி ஒர்க்? ஏய் பொறாம. ஓ கெட் ரெடி வேற நீங்கெல்லாம் ரெடியா வரப்போ நான் ரெடியா வரக்கூடாதா? டைம் ஆச்சு மாமா. ஆனா ஒரு விஷயம் மக்களே, பயங்கரமா வேர்வை ஊத்துது. அதனால இப்ப இந்த கோட்டை கட்டிடலாம், மண்டபத்துல போய் டைரக்டா மாட்டிக்கலாம். நமக்கு இப்போ வந்து பெரிய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள வந்து இப்ப நம்ம வீட்டுல தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போய் அந்த கரெக்ட் டைம்ல ஆன் டைம்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷன் தான் மக்களே. ஏய் சும்மா உங்களை அங்க வந்து மீட் பண்ற மக்களே.